தமிழக அரசும் மத்திய அரசும் நிறைய வார்த்தை போர் முற்றி போய் இப்ப என்னன்னா ஒரு இந்திய அரசின் சின்னத்தையே மாற்றக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்து தமிழக அரசு தன்னுடைய பிரிவினைவாதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிட்டு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு இருக்கிறது. எதற்காக சொல்லியிருக்கேன்னா வந்து இன்று தமிழக அரசின் பட்ஜெட் தாக்குதல், ஒவ்வொரு பட்ஜெட் தாக்குதல் முடியும்போது தேவநாகரி சிம்பிளான ருப்பியாளர்களுடைய ரூன்ற வார்த்தை வந்து நம்மளால் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இது வந்து இந்திய அரசின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம். இதுதான் எல்லா இடத்துலயும் வந்து அந்த ருப்பீஸ்க்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக பயன்படுத்தக்கூடியது. இந்த சின்னத்தை நான் மாற்றப் போகிறேன், தமிழ் எழுத்தாக ரூவை நான் போட்டு நீ பட்ஜெட் தாக்கல் பண்ண போறேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் தன்னை கண்டனத்தை தெரிவித்தார். என்னன்னா வந்து ஒரு அரசின் சின்னத்தை மாற்றுவது என்பது ஒரு பிரிவினைவாதத்தின் அடிப்படை ஒரு விஷயமாகும். இப்படி மாதிரி ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து இந்த சின்னத்தை உருவாக்கியவரே ஒரு தமிழர் தான். 2010ஆம் ஆண்டு வந்து இந்த சின்னத்தை உருவாக்கியவர் அவர் தான். நீங்க மேலும் பிரிவினைவாதத்துக்கு மட்டுமல்ல ஒரு தமிழரின் திறமைக்கும் நீங்க வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முதல்ல வந்து இந்த ரூபாய் அந்த சிம்பல் அந்த குறியீடை மாற்றியது அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறதையும் தாண்டி இது ஒரு சட்ட விரோதம் என்பதுதான் நம்மளுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிம்பலை இன்னைக்கு போடுவதற்கும் இதை உருவாக்குவதற்கும் இல்லை இதை வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதற்கும் இன்னைக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது தவிர RBIக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. இதை உருவாக்கியது மத்திய அரசு தானே. 2010 இது மாதிரியான ஒரு இலச்சினை இன்னைக்கு வந்து டாலர் அதுக்கான சிம்பிள் இருக்கு. உலக அளவுல இன்னைக்கு வந்து எங்க டாலர் அப்படின்னாலும் அந்த அமெரிக்க டாலர்னுடைய அது இருக்கு. யூரோக்கு அவங்க ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. எல்லா நாடுகளும் தங்களுடைய ரூபாய் மதிப்பிற்கு ஒரு சிம்பலை வைத்திருப்பது போல, தங்கள் நாணயத்திற்கு ஒரு வைத்திருப்பது போல இந்தியாவும் ஒரு சிம்பலை உருவாக்கியது. அந்த சிம்பல் 2010 மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அதை RBI வந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில வச்சிருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு திடீர்னு வந்து நீங்க வந்து அதை நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதே முதல்ல அது சட்டவிரோதம். அதற்காக முதல்ல வந்து இன்னைக்கு தமிழக நிதி அமைச்சரும் முதல்வரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். சட்டவிரோதமான ஒரு செயல் இது. ஏதோ வந்து ஒரு பிரிவினைவாதத்திற்கான ஒரு செயலும் மட்டுமல்ல, தாண்டி இது ஒரு சட்டவிரோதமானது. இன்னொன்னு இதாவது எப்படிப்பட்ட ஒரு வேடிக்கை கேலி கூத்தை இன்னைக்கு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது, மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி கொண்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு மத்திய அரசு வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் உடனடியாக பதில் வைக்கவுமே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்லிமெண்ட்ல கூட பாருங்க, இந்த அம்மா எழுந்து பேச ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க பாட்டு கேள்வி கேட்கறது. இந்த அம்மா எழுந்து பேச ஆரம்பிச்சோடனே அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கூட கேட்கறது திராணி கிடையாது. என்ன அது அம்மட்டும் போய் இவங்க சொல்றதெல்லாம். அதனால அந்த அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே அதுக்கு முன்னாடி நிக்க முடியாம ஓடி வந்துடுறது வெளியில தப்பான்னு. நம்ம இந்த ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பசங்க எல்லாம் வந்து குறும்பு பண்ணும்போது ஏதாவது இப்ப டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல தூக்கி போடுறது, இல்ல ஒரு பேப்பர் ராக்கெட் போடுறது ஏதாவது போடுவாங்க. டீச்சர் திரும்பி எவன்டாவது செஞ்சது அப்படின்னு சொன்னா பெஞ்சுக்கு கீழே ஒளிஞ்சுக்குவான், இல்லைன்னா நைஸா வெளில போயிடுவான். இந்த ஒரு செயல்பாட்டுலதான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு திமுக எம்பிக்கள் வந்து நடந்து கொண்டிருக்கத நம்ம பாக்குறோம். அந்த பானையில தான் இன்னைக்கு உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி நீ இப்ப சொல்லிட்டு இருக்கியே, இந்த சிம்பிளை உருவாக்குனதே உன் தமிழன் தான். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், தமிழ்ங்கிறது மட்டும் கிடையாது, இதை உருவாக்கியதே இவங்களுடைய ஒரு ஆளுதான். ஏன்னா இந்த சிம்பலை வந்து வரைஞ்சி அதை கிரியேட்டிவிட்டி அதை 2010 ஒரு போட்டி வைக்கிறாங்க. அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து மத்தியில காங்கிரஸ், மாநிலத்துல வந்து திமுக, இவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி. நல்லா கவனிக்கணும் அதெல்லாம். அப்ப ஒரு போட்டியை வந்து இது நிதியமைச்சர் அந்த ப. சிதம்பரம் அப்போ RBI எல்லாம் சேர்ந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப அனௌன்ஸ் பண்ணோடனே எத்தனையோ பேர் வந்து இதுக்காக வரைஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பயும் ஒரு சதி நடந்து அப்ப உடனடியாக அந்த இதுக்கான ரிசல்ட்டையும் கூட நம்ம சொல்லல. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஒரு 5 செலக்ட் பண்ணிருக்கோனாங்க. அப்ப திடீர்னு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அந்த காலத்து அந்த கதையை அந்த டைம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அது யாரோடது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுக எம்பியாக இருந்த ஒருத்தனுடைய மகன் உதயகுமார். இந்த உதயகுமார் தான் அதை வந்து முன்வைக்கிறார். அப்ப அந்த உதயகுமார் முன்மொழியதை இன்னைக்கு திமுகவும் ஏற்றுக்கொண்டது. அதாவது கருணாநிதி ஏற்றுக்கொண்டார். நீங்க சரியா சொல்லணும். இல்ல, அவர் பேர் வந்து முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கத்தின். ஆமா, தர்மலிங்கம் உதயகுமார் எம்எல்ஏ. உதயகுமார் தான் அவர் மறைந்தவர் பேர் உதயகுமார். அப்போ ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரால் வரையப்பட்டது.
அப்ப அவரால் ஹிந்தி திணிப்பு முன்மொழியப்பட்டது. இன்னைக்கு இவங்க அதை ஹிந்தி திணிப்புன்னு சொல்றதுனால நம்ம சொல்றோம். அப்ப ஹிந்தி திணிப்பு அவரால் முன்மொழியப்பட்டிருக்கு. யாரால? திமுக குடும்பத்தினரால், வருவார்களால. அப்ப அதை அங்கீகரித்தது திமுக தலைவர் கருணாநிதி. ஏன்னா அன்னைக்கு கருணாநிதி தானே தலைவர். அப்ப அவர் தான் அங்கீகரித்தார் அதானே. அப்போ உங்க கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வந்து அதற்கு ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம இப்ப சொல்லலாமா? அப்ப ஹிந்தி திணிப்பிற்கு யாரு அப்ப நிதியமைச்சர்? ப. சிதம்பரம். இன்னைக்கு யார் இந்தி எதிர்ப்பை பத்தி, இந்தி திணிப்பை பத்தி அதிக அளவுல எதிர்த்து பேசிட்டு இருக்காரோ அதே ப. சிதம்பரம் தான் அன்னைக்கு நிதியமைச்சர். உங்க கூட்டணியில இருக்கக்கூடியவர். அன்னைக்கு நீங்க கூட்டணியில தான் இருந்தீங்க. ஏன் அன்னைக்கே அதை எதிர்த்திருக்கலாமே? உதயகுமார்கிட்ட போய் சொல்லிருக்கலாமே, அப்ப இதெல்லாம் ஹிந்தி எழுத்து, தேவநாகரி எழுத்து, இதெல்லாம் நம்ம இதுக்கு வந்து நமக்கு ஒத்து வராது, நம்ம தமிழ் எழுத்து ரூ தான் நீ போட்டு வரைஞ்சு அனுப்பியிருக்கணும் சொல்லியிருக்கலாமே. யார் தடுத்து? அவங்கள யாரும் தடுக்கலையே, செஞ்சிருக்கலாமே. சரி, தமிழகத்துல எங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தரால சொன்னா கூட நாங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், நான் தான் வந்து செம்மொழி கொண்டு வரதுக்கே நான் தான் பெரிய தூணா இருந்தேன், எங்கிட்டயே நீ வந்து இப்படி ஒரு இதை கொடுத்துட்டேன்னு கருணாநிதி அன்னைக்கு தடுத்து நிறுத்திருக்கலாமே. யாரும் தடுத்து நிறுத்தல. அப்ப அன்னைக்கு இதற்கான போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டது. சரி, அப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இத வந்து ஒரு பிரச்சனையாக்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு நீ வந்து இதை பேசுவாயானால் இது பிரிவினை தவிர வேறு என்ன? இதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? அப்ப இது பச்சையாக இன்னைக்கு பிரிவினை. ஏன்னா நல்லா நீங்க இந்த ஸ்டாலின் அரசு வந்ததுல இருந்து 1 by 1 நீங்க பாருங்க. முதல் சட்டசபை கூட்டம் கவர்னர் பேசுகிறார். அப்ப கவர்னர் உரையில ஜெய்ஹந்த் விடுபட்டதை கொண்டாடியவர்கள். அதற்கு அடுத்ததாக ஒன்றியம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே எந்த அரசும் எந்த மாநில அரசுகளும் ஒன்றியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாத இவர் மட்டும் ஒன்றியம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்கினார்கள். அதை பரவலாக்க செய்தார்கள். எல்லா இடத்திலையும் ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய அரசு என்று பேசவும் செய்தார்கள். அன்றிலிருந்து நீங்க நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடி விங், டிஎம்கே திமுகவினுடைய ஐடி விங்ல திராவிட நாடு கோரிக்கை இன்றும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னாங்க. அந்த மாதிரியான மெசேஜை போட்டதை பார்த்தோம். ஆராசா ஸ்டாலின் இருக்கக்கூடிய மேடையிலேயே இதே கருத்தை பேசியதை நாம் பார்க்கிறோம். அப்ப தொடர்ந்து இவர்கள் வந்ததிலிருந்தே இதை மட்டுமே இன்னைக்கு பேசி வந்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இதை பயன்படுத்தி இந்த ரூபாய் இதை நான் மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னா, முன்னாடி உள்ள ட்ராக் ரெக்கார்டு, இன்னைக்கு நடந்த விஷயம், இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த அரசினுடைய உள்நோக்கம் என்ன, இந்த அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. பிரிவினைவாதத்தை மட்டுமே மையமாக வைத்து சரிபட்டு கொண்டு இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலக அரங்கில் வளர்ந்து வரும் பொழுது இந்திய ரூபாய்க்கான மதிப்பும் இன்னைக்கு உயர்ந்து வரக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த சிம்பலை வந்து நீங்க வந்து அதை குறைத்து பேசுவதும் அதை வந்து நீங்க வந்து அவமதிப்பது போல செயல்படுவதும் இந்தியாவையே இன்னைக்கு நீங்க வந்து இழிவுபடுத்துவது போன்ற ஒரு வேலையை இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானதா இல்லையா? அப்ப நீங்க இவ்வளவு நாள் நீங்க வந்து எதை நீங்கள் வந்து அது என்னது பதவி ஏற்கும் பொழுது நீங்க பதவி ஏற்ப அந்த ஓத் நீங்க எடுத்துக்கொண்டீர்களோ அந்த ஓத்திற்கு இன்னைக்கு மாறாக இன்னைக்கு நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசா இல்லையா? நம்மளுடைய கேள்வி இவ்வளவுதான். இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசா இல்லையா? இதற்காக எப்படி அஜெண்டா செட் பண்ண செய்யறதுங்கிறதை நம்ம பார்க்கணும். ராஜ்தீப் சர்தேசாய் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ராஜ்தீப் என்ன பேசுகிறார், அவருடைய பிளாக்ல ஒரு வீடியோல அவர் பேசுறார், இன்னைக்கு நாட்டுல மத பிரிவினைவாதம் இல்ல மதத்தை வைத்து நாடு பிளவுபடுவதோ இல்ல மதத்தை வைத்து இன்னைக்கு பிரச்சனையோ கூட பெருசாக வரப்போவதில்லை. நார்த் சவுத் டிவைடு தான் இன்னைக்கு முன்னிறுத்தப்பட்டு இன்னைக்கு அதுதான் நாட்டுல பிரச்சனையாக போகுது. அதாவது வடக்கு தெற்கு பிரச்சனை தான் இன்னைக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அதற்கு தலைமை ஏற்க போவதை வந்து ஸ்டாலின் தலைமையேற்று வழி நடத்துவார். அதை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு. அப்ப தென் மாநிலங்கள், இப்ப இன்னைக்கு தென் மாநிலங்கள்ல பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் இருக்கிறது. இப்ப பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கும் பொழுது ஸ்டாலினுக்கு
இதை லீடு பண்றது வசதியாக இருக்கும். இன்னைக்கு இதுல சிங்கிள் அவுட்டாக இருப்பது அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் வேற வழி இல்லாமல் அவரையும் இவங்க வந்து மாத்துவார்கள். அப்ப இன்னைக்கு நார்த் சவுத் டிவைட் அப்படிங்கிறது அதனால பிஜேபி வந்து இங்க தமிழகத்துல வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்ச எதுவுமே இன்னைக்கு வெற்றி பெறாது அப்படி என்பது போன்ற அந்த கருத்துக்களை செய்து அது வந்து ரொம்ப இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த கருத்துக்களை வந்து ஒரு முன்வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா எப்படியாவது சந்திரபாபு நாயுடும் இதுல இணைந்திட வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இதுவும் அதுல அஜெண்டாவும் நன்றாக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்ப எதுக்காக இதை வந்து திட்டமிட்டு பரப்பணும்? இன்னைக்கு இங்க இப்படி நடந்து கொண்டிருக்க சம்பவத்தை எதுக்காக அதை நார்த் சவுத் டிவைடாக நீங்க அதை பார்த்து நீங்க கொண்டு போகணும்? மும்மொழி கொள்கையை ஆதரிக்கல அவ்வளவுதான். அதையே நார்த் சவுத் டிவைடுங்கிறதுக்கான நீங்க பாயிண்டா நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்க. அப்ப இதுல நல்லா தெரியும் இந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு என்பது இல்லாத ஒன்று அப்படின்ட்டு. அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறது மாதிரி இன்னைக்கு வந்து இது வெறும் அரசியல் மட்டும் கிடையாது, இது ஏதோ வெறும் அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் என்று, இல்லை இதோ ஒரு மொழி அரசியலாக்காக இதை செய்கிறார்கள் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது தவறு. அதன் மொழி அரசியல் மட்டும் இல்லை, அதற்கு பின்னாடி வந்து ஒரு பிரிவினைவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணும் இருக்கிறது என்பதை நாம இதை வைத்து நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதை தான் இன்னைக்கு நிர்மலா அம்மாவும் மிக தெளிவாக இன்னைக்கு எடுத்து நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம வந்து இன்னொரு கோணத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல், கனிம வள ஊழல், அப்புறம் இந்த போதை பொருட்களால இன்னைக்கு தமிழகமே திணறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளன. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இதிலிருந்து மக்களை வந்து திசை திருப்புவதற்காக அந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் இந்த விஷயத்தை எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு தோன்றுகிறது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இவர்கள் அதை செய்திருப்பது என்பது சட்டவிரோதமானது, பிரிவினைவாதத்தை வழிகோலுவது, அது மட்டுமல்லாம தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான ஒரு வேலையை இன்னைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்காக ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், தமிழக நிதி அமைச்சரும் கைது செய்யப்பட வேண்டும், இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும்.